ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. இந்த சுக்கிர பகவானின் பேச்சு இந்த தடவை ரொம்ப அற்புதம் தான். ஏன்னா துலாம் ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். ரொம்ப அற்புதம். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன். ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை, எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான். அசுரகுரு சுக்கராச்சாரியார்னு பேர். இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னி ராசியில் நீச்சம். கன்னி ராசியில் நீச்சம் அடைந்து, நீச்சம் அப்படின்னாலே பலம் இழக்கிறதுன்னு அர்த்தம். அஸ்தங்கம் வேறு, நீச்சம் வேறு. அஸ்தங்கம் மறையிறது, இது நீச்சம்னா பலம் இழக்கிறது. இந்த பலமிழந்த சுக்கிர பகவான் நிறைய பேருக்கு தனவரவில் ஒரு பெரிய தடையை கொடுத்தார். வருமானம்ங்கிறது வரல. நிறைய பேருக்கு ஏதோ வந்திருக்கு, போயிட்டுருக்கு. கடன் வாங்கிறது வேற, கடன் வாங்கி அந்த வருமானம் வர்றது வேற. ஆனால் நமக்கு சேர வேண்டியது, வர வேண்டியது தான் வருமானம். அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணவர் இப்போ துலாம் ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். சூப்பர். பலமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்கு ஆட்சி அமைக்கிறார்னா ரொம்ப விசேஷம். இதில் ரெண்டு குருமார்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அதாவது குரு அப்படின்னாலே தேவகுரு, அசுரகுரு. தேவகுரு பிரகஸ்பதி, நம்ம குரு வியாழ பகவான். அதே சமயம் அசுரகுரு சுக்கராச்சாரியார், சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே கன்னி ராசியில் நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். அற்புதம். அதே குரு பகவான் பாருங்க, தேவகுரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனுசுல ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிடுறார். மகர ராசியில் நீச்சம். ஸோ இதில் தான் நம்ம வேறுபாடு பார்த்துக்கணும். எப்படின்னா எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான். என்னதான் சந்தோஷம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு என்ன தேவை? மணி, துட்டு, டப்பு, நகதி, இந்த பணம் இருக்கணும். பணம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லைங்கிற நிலைமையில் இந்த பூலோகம் இருக்குது. அப்போ இந்த தனக்காரகன் யார்? குரு பகவான். சந்தோஷக்காரகன் நீச்சம் அடைந்தவன் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார். அதே சமயம் இந்த தனக்காரகன் ஒரு இடத்துல ஆட்சி அமைத்தவர், அதாவது தனுசு ராசியில் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது நீச்சம் அடைகிறார். அப்போ இந்த இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பணம் தான் பிரதானம், வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அடி. என்ன அப்படின்னா, பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. இந்த பணத்தை கண்டுபிடிச்சது நம்ம தான். என்ன ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், நிறைய வித்தியாசம் இருக்குது. பணம் அப்படிங்கும்போதே நம்ம இந்தியா இதில் பார்த்திங்கன்னா ரூபாய், என்ன அதே யூஎஸில் போனீங்கன்னா டாலர், என்ன அதே இங்கிலாண்டில் போனீங்கன்னா பவுண்டு, இந்த மாதிரி மாறிகிட்டே இருக்குது. ஸோ இந்த பணம் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ வாழ்க்கைக்கு தேவையானது என்ன. ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கையில் என்ன, எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷம் வேணும். அந்த சந்தோஷத்துக்கு காரகம் நம்ம சுக்கிர பகவான். அப்போ இதுலேருந்தே வேறுபாடு பார்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு கிரகமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கறது. குரு ஆட்சி அமைத்து, தனக்காரகன் ஆட்சி அமைத்தவர் அடுத்த ராசிக்கு போகும்போது நீச்சம் அடைகிறார், பலம் இழக்கிறார். அதே சமயம் சுக்கிர பகவான் ஒரு ராசியில் நீச்சம் அடைந்தவர் அடுத்த ராசிக்கு வரும்போது ஆட்சி அமைக்கிறார். எப்போவுமே நீச்சம் அடைஞ்சவன் பலம் பெறுறது பெரிய விஷயம், பலம் இருக்கிறவன் பலம் இழக்கிறது அடுத்த விஷயம். ஆக சுக்கிர பகவான் இதுவரைக்கும் கன்னி ராசியில இருந்து நீச்சமடைந்தவர் இப்பொழுது புது உத்வேகத்துடன் துலாம் ராசிக்கு ஆட்சி அமைக்கிறார். 2/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 2/11/2025 முதல் 6/11/2025 வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். அடுத்தபடியாக 7/11/2025 முதல் 17/11/2025 வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார்.
அதுக்கப்புறம் 18/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இதுதான் சுக்கிர பகவானோட இந்த ட்ராவல் டைம். இந்த 3 நட்சத்திரத்துலேயும் அப்படியே ட்ராவல் பண்ணுறார். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சி, துலாம் ராசியில் ஆட்சி. ஆக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை விட நிறைய பேர் நம்மளோட சேனலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இன்னும் நிறையா பண்ணணும், உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு, ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு. அது எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான தனுசு ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. இந்த சுக்கிர பகவான் பகிர்ணராகாதிபதி, லாபாதிபதி. உங்களுக்கு சாதாரணமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப அமைதி, சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஒரு ஆடம்பரம் இருக்கோ இல்லையோ, ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த பகட்டு அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதே சமயம் ரொம்ப அமைதியாக தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய அம்சத்தை பிறந்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கர தத்துவத்தின்படி 9வது ராசி. 9வது ராசி அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து 9 அப்படின்னாலே பாக்கியம். எல்லா வகையிலையும் பாக்கியம் உண்டு. ரொம்ப அற்புதம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப அற்புதம். ஏன்னா இந்த 9ஆம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னாக்கா சூரிய பகவான், ஆத்மகாரகன். ரொம்ப அற்புதம். எடுக்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொன்றையும் இது. ஆனாலும் சில கஷ்டங்களை நம்ம அனுபவித்து தாங்க வரணும். நல்ல ராசி, நல்ல நட்சத்திரம் அப்படின்னாலும் சில காலகட்டங்களில் சில கஷ்டங்களை நாம் அனுபவித்து அப்படி வரணும். ஏன்னா கர்மாவை குறைக்கணும். எப்போவுமே கஷ்டம் வருதுன்னு நினைக்காதீங்க. கஷ்டம் வருதுன்னா உங்களோட கர்மாவை குறைக்கிறதுக்கு தான். அந்த கஷ்டத்தை நம்ம வந்து எப்படி எதிர்கொண்டு வெற்றி அடையணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் தனுசு ராசி என்பவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், அமைதியானவர்கள். அவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தால் உங்கள் ஜீவனஸ்தானத்தில் இருந்தார். ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு உத்தியோகத்தில் கொடுப்பார். அது ரைட்டு, ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை. ஏன்? அவரே நீச்சமடைந்த நிலையில் இருந்தார். இப்போ நீச்சமடைந்த ராசியை விட்டு விலகி இப்பொழுது எங்கே வரப்போகிறார்? லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ண போகிறார். அதி அற்புதம். இப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபமே இல்லையே நினச்சிருந்துருப்பீங்க, இப்போ லாபம் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். தந்தையாரோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டமிட்டு வேலை செய்வீர்கள். அந்த திட்டமிட்ட வேலை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இல்லத்தில் மங்கள காரியங்கள், சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் ஒரு வேகம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் ஒரு வேலை எடுங்க பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக அது கஷ்டமான வேலையாக மற்றவங்களுக்கு தெரியும், அதை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. அதனாலே உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. தொழில் வியாபாரத்துலையும் அப்படி தான், லாபம் கண்டிப்பாக வரும். கூட்டாளிகள்லாம் உங்களை ரொம்ப புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். 2/11/2025 முதல் 6/11/2025 வரைக்கும் 5/12 கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆன்மீக பிரயாணங்களின் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். உத்தியோகத்தில் இடமாற்றம். இந்த வேலை வேண்டாம்பா, வேறு வேலைக்கு போகலாம், தாராளம். அதேமாரி தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பெருசாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். வீடு மனை வாகனம் வாங்கணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா எல்லாமே நல்ல ஒரு பொசிஷனில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். முழு பலத்தோட
அடுத்தபடி 7/11/2025 முதல் 17/11/2025 வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுற அற்புதமான ஒரு காலகட்டம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் மிக பிரம்மாண்டமான வெற்றி. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த டேட்டில் நீங்கள் குறித்து வச்சுன்னு இந்த டேட்டில் நீங்கள் சில வேலைகளை அற்புதமாக செய்யணும். அந்த உண்டான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்குது. உங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டமாக வந்தோடனே உங்களுக்கு சில பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் எல்லாமே கொடுத்தார். இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகள் கொடுத்தார். இப்போ அவரும் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்கள் ராசிநாதனும் அஷ்டம ஸ்தானத்துக்கு வந்துட்டார். ஆனால் இப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்காகவே லாபஸ்தானத்தில் வந்து ஆட்சி அமைக்கிறார். இதெல்லாம் பிடிச்சிக்கணும். அதேமாதிரி குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக இருக்குங்க. அதுமாதிரி திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் ஏங்கிட்டு இருக்காங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் 2ஆம் இடத்துல குருவோட பார்வை விழுது, 7ஆம் பார்வை. தனவரவு தாராளமாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். 18/11/2025 முதல் 25/11/2025 இருக்கலாம். உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் வரார். சூப்பர். விசாகம் நட்சத்திர காலில் இந்த குருவோட நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் வருது ரொம்ப விசேஷம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள். திடீர்னு எதுக்காவது நோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இனிமையான ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு இருக்குங்க. அது ஆன்மீக விஷயமாக இருக்கட்டும், அல்லது குழந்தைகளின் முன்னேற்றத்துக்காக இருக்கலாம், இல்லது குழந்தைகளின் திருமணத்திற்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வெளியூர் செலவு ஒன்று இருக்குங்க. அந்த வெளியூர் பிரயாணத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற இதெல்லாம் வந்து உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். உறவினர்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அதேமாரி உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு பிரயாணங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக பிரகாசமான வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க. யாருக்காவது நீடி பீப்புள், சாதாரணமாக அன்னதானம்ங்கிறது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா பசி இருக்கிற அத்தனை பேருமே பிச்சைக்காரன் தான். பசி இல்லாதவன் தான் சூப்பர். பசி இருக்கிற எல்லாருக்குமே யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நீடி பீப்புளுக்கு உதவி. ஆனால் அன்னதானம்ங்கிறது யாருக்கு வேணாலும். அன்னச்சத்திரம் 1000 உண்டு. பாரதியார் பாடியிருக்கார். அன்னச்சத்திரம் அந்த காலத்துலலாம் அன்னச்சத்திரம் உண்டு. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சத்திரம் இருக்கும். அங்கே போய் ஃப்ரீயாக சாப்பிட்டு போவாங்க. காசிக்கு போகிறவாள்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பார். அந்த காலத்தில் இருந்தது. காசிக்கு போகும்போது காசிக்கு போயிட்டு திரும்பி வர மாட்டோம்னு நினைப்பேன். இப்போல்லாம் நினச்சா போயிட்டு காசிக்கு போயிட்டு வந்துடலாம். அப்போ இந்த அன்னச்சத்திரம் அப்படிங்கும்போது அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். யாருக்கு வேணாலும் கொடுங்க. வெள்ளிக்கிழமை ஒரு 3 பேருக்கு, 4 பேருக்கு, 5 பேருக்கு உங்களுக்கு யதாஸ்தானம் யதாகரண்யம் கண்டிப்பாக கொடுங்க. பெரிய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே பகைரன ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து மிக உயரிய பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.